அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நான் அருள் அவர் சொசைட்டி சேனலிலிருந்து உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம ஏற்கனவே ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக என்ன மாதிரியான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஏற்கனவே பேசிக்காக எலக்ட்ரிக்கல் கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி கேட்பாங்க, அது டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கலாம், இல்லை யூபிஎஸ்ஸாக இருக்கலாம், இன்வெர்ட்டராக இருக்கலாம், இல்லை பேசிக் எலக்ட்ரிக்கல் எர்த்திங்கை பற்றி இருக்கலாம். இதெல்லாம் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு தொடர்ந்து நம்ம 4-5 வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் லாஸ்ட் வீடியோவில் நம்ம டீசல் ஜென்ரேட்டரில் பேசிக்காக என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத போட்டிருந்தோம். அதை தொடர்ந்து அந்த டீசல் ஜென்ரேட்டரில் இப்போ நம்ம முக்கியமானது என்னென்னா அந்த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாஸ்ட் ஸ்மோக் இண்டிகேஷன். அதாவது நம்ம டீசல் ஜென்ரேட்டரில் வெளியிடுற அந்த எக்ஸாஸ்ட் ஸ்மோக் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாஸ்ட் ஸ்மோக்கை பேஸ் பண்ணியே நம்ம என்ன மாதிரியான ஃபால்ட் இருக்கும் இன்ஜினில் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இன்ஜின் கண்டிஷன் அதை வச்சு நம்ம நல்லா இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கலாம். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்மோக் நம்ம பார்க்க முடியும். டிஜி ரன்னிங்கில் இருக்கும்போது அந்த சிம்னியில் உண்டாகிற எக்ஸாஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மோக் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். அந்த கலர்ஸை பேஸ் பண்ணி இன்ஜினோட கண்டிஷன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன மாதிரியான ஸ்மோக்ஸ், எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஸ்மோக் இருக்குது பாருங்கள். பிளாக் இருக்குது, ஒயிட் இருக்குது, ப்ளூயிஷ் கலரில் இருக்குது, கிரே இல்லைனா ஆஷ் கலரில் ஒரு ஸ்மோக் வரும், இல்லைனா பர்பிள் கலரில் வரும், இல்லைனா வெறும் விசிபிளாக ஹேஸ் மாதிரி லைட்டாக ஒரு பனிமூட்டை மாதிரி இருக்கும், அது மாதிரி ஒரு கலர் வரும். ஸோ இது டிஃப்ரெண்ட் 6 டிஃப்ரெண்ட் ஸ்மோக்ஸ் நீங்கள் அதில் பார்க்க முடியும். இந்த ஸ்மோக்கை இண்டிகேட் பண்ணியே நம்ம இன்ஜினோட கண்டிஷன் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு பிளாக் ஸ்மோக் பார்ப்போம். பிளாக் ஸ்மோக்கில் இது என்ன சொல்லுது, அது என்ன அது இட் இண்டிகேட்ஸ் இம்ப்ராப்பர் பர்னிங் ஆஃப் டீசல் ஃபியூல் இன்சைட் தி கம்பஷன் சேம்பர். அதாவது இது எப்படி, இது எய்தர் ஏர் லெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை டீசல் அதிகமாக இருக்கலாம். அதாவது கம்பஷன் சேம்பரில் அந்த ஃபியூல் எரியுது இல்லையா, அந்த எரியத்து சரியாக எரியல அப்படின்றது இண்டிகேட் பண்ணுது. அது எதனால் அது மாதிரி ஆகும், ஒன்று ஏர் கம்மியாக இருக்கலாம், ஏர் பர்னிங்காக போகிற ஏர் இன்லெட் கம்மியாக இருக்கலாம், இல்லைனா டீசல் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ரீசன் இருந்தாலுமே கண்டிப்பாக பிளாக் ஸ்மோக் கண்டிப்பாக வரும். இன்னொரு ரீசன் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ஃபில்டர் சோக் ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு ஏர் கம்மியாக போகலாம். ஓகேங்களா, அதுதான் முக்கியமான ஒரு ரீசன். ஸோ ஏர் ஃபில்டரை நம்ம ரெகுலராக செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப நல்லது. ஏருக்கு அது இண்டிகேஷன் இருக்குது, அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்மோக்கு. ஒயிட் ஸ்மோக் எப்படி வரும் அப்படின்னா, வாட்டர் கம்பஷன் சேம்பரில் என்ட்ரி ஆகிட்டா கூலண்ட்டுக்காக வாட்டர் லைன் இருக்கும், அந்த லைன் அது மூலமா ஏதாவது லீக் ஆகி உள்ளே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒயிட் ஸ்மோக் வரும். இல்லை இதில் இன்னொன்று என்ன ரீசன், அது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலிண்டர் ஹெட் சப்போஸ் கிராக் ஆகிருந்துன்னு வச்சுங்க, இல்லைனா நாசல் அடாப்டர் உடஞ்சிச்சின்னு வச்சுங்க, ரெண்டுத்தில் எது நடந்தாலும் வாட்டர் கம்பஷன் சேம்பருக்குள்ளே போயிடும். அது கண்டிப்பாக ஒயிட் ஸ்மோக்காக வெளில வரும். ஓகேங்களா. அடுத்தது ப்ளூயிஷ் ஸ்மோக்கு. ப்ளூயிஷ்னா ப்ளூ கலரில் இருக்குங்க, ப்ளூயிஷாக இருக்கும். அது எப்படின்னா, லூப்ரிகேஷன் ஆயில் ஒன்று இருக்கும். ஏற்கனவே வாட்டர் சர்க்யூட் பார்த்தோம், அதில் ப்ராப்ளம் தான் என்னன்னு பார்த்தோம். இப்போ லூப்ரிகேஷன் ஆயில் கம்பஷன் சேம்பரில் போனால் கண்டிப்பாக ப்ளூயிஷ் கலரில் தாங்க வரும். அந்த லூப்ரிகேஷன் ஆயில் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்டன் ரிங்கு அந்த வழியாக போவோம், அதில் இல்லைனா டர்போ சார்ஜர் சீல் இருக்குது அது வழியாக போவோம், இல்லைனா வால்வு இருக்குல்ல அந்த கைட்ஸு அது மூலிமா கூட போவோம். இல்லைனா என்ன ஆகும்னா, நம்ம இதெல்லாம் எப்படி வரத்துக்கான வாய்ப்பு, இன்னொரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம லெவல் கரெக்டாக ஃபுல் மார்க்னா ஃபுல் மார்க் வரைக்கும் வைக்கணும், அதுக்கு மேலே ஆயில் ஊற்றக்கூடாது. ஸோ அந்த லெவல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். எப்படி லோ லெவல் ஆயில் ஃபில் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபுல் லெவல் வரும்போது அந்த மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக ஓவராக ஊற்றினா இது மாதிரி வாய்ப்புகள் லூப்ரிகேஷன் ஆயில் கம்பஷன் சேம்பருக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரே ஆர் ஆஷ் கலர் ஸ்மோக். இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் ப்ளூயிஷ் அண்ட் ஒயிட் ஸ்மோக்கு. அதாவது லூப்ரிகேஷன் ஆயிலால் ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இல்லை வாட்டரால் ப்ராப்ளம் வந்தாலும் சரி, ரெண்டுமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு கம்பஷன் சேம்பரில் ரெண்டுமே போச்சுன்னா, ஆயிலு வாட்ரு ரெண்டுமே கம்பஷன் சேம்பரில் மிக்ஸ் ஆகி போச்சுன்னா கிரே கலரில் நமக்கு அந்த ஆஷ் சாம்பல் கலரில் ஸ்மோக்கு வரும். இல்லை இதை வச்சு நீங்கள் இதை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பர்பிள் கலர். இந்த கலர் இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அட்மாஸ்பிரிக் கண்டிஷன் தாங்க. நீங்கள் சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி டீசல் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு தான். ஏன்னா நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற இடம், அந்த டீசல் இன்ஜின் இன்ஸ்டால் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கிற இடம், இல்லைனா ஹை சல்ஃபர் கண்டென்ட் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சூடான நீரூற்றுன்னு சொல்லுவாங்க. அதை வால்கனோ இருக்கிற ஏரியா, மலை பிரதேசங்களில் ஏதாவது வால்கனோ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சிங்களேன், அங்கே இது மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அது நமக்கு ரொம்ப பயங்கர டேஞ்சரஸ். இது
ரொம்ப டேஞ்சரஸ். இன்ஜினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பார்த்து இன்ஸ்டால் பண்ணும்போது சுற்றுப்புற ஏரியாவும் ரொம்ப முக்கியம் அப்படின்றது இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா விசிபிள் ஹேர்ஸ், அதாவது லைட்டாக பனி மூட்டாங்க, லைட்டாக பனி இருந்தால் எப்படி இருக்கும் அதுமாரி ஒரு எக்ஸாஸ்ட் வருதுன்னு வச்சிங்களேன், அதுதாங்க கரெக்டான கிளியர், அதுதாங்க வந்து கம்பஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது இன்ஜின் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது, கண்டிஷன் பெஸ்ட்டு ஆப்ரேட்டிங் கண்டிஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது மாதிரி இருந்தால் தாங்க இன்ஜின் கரெக்டாக இருக்குது, ஆஸ் பர் டிசைன் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா எக்ஸாஸ்ட் வந்து ஒன்றுமே தெரியக்கூடாது கண்ணில், அந்த ஸ்மோக்கே வந்து கண்ணில் தெரியாது, ரொம்ப ரொம்ப லைட்டாக தெரியுங்க. அது வந்து பனி மூட்டம் எப்படி இருக்கும் லைட்டாக அது மாதிரி இருக்கும். அது மாதிரி இருந்தாவே இது வந்து இன்ஜின் வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் அர்த்தங்க. அவ்வளோதாங்க. இது வந்து டீசல் ஜென்ரேட்டரில் நம்ம ஸ்மோக்கு வந்து என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் இண்டிகேஷன் இருக்குது, அது என்ன சொல்லுது எனக்கு கண்டிஷன் ஆஃப் இன்ஜினை அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.